மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் ரொம்பவே தீவிரமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்றைக்கு வந்து கனமுதல் மிக கனமழையும், நாளைய தினங்கள்ல மிதமான மழையும், அதன் பிறகு பிப்ரவரி இறுதி வரைக்கும் விட்டு விட்டு கணிசமான நமக்கு லேசான மழை அல்லது சாரல் மழை வரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மார்ச் மாதம் 2வது வாரத்திலும் கணிசமான மழையினுடைய தீவிரம் தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வானிலை அறிக்கையில தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா பிப்ரவரி முடிந்து மார்ச் மாதங்கள்ல ஏதேனும் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய நிலவரப்படி எங்க இருக்கு, எப்பொழுது நமக்கு அரை கடக்கும், எப்பொழுது அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும் என்பது குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தான் இது முதற்கட்டமாக இந்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவானதை நம்ம பார்த்தோம். இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை இன்றைக்கு நிலை கொண்டு நல்ல மழை பொழிவு நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக இது தமிழக கடற்கரை ஒட்டி வருகிறதுனால நிச்சயமாக நிறைய கடலோர பகுதிகளில் உறுதியான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள் எங்கெல்லாம் நமக்கு கனமழை முக்கியமாக நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழையும், ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இன்றைக்கு வந்து பதிவாகும். வலுவான மழை பொழிவுகள் தென் மாவட்டங்கள்ல எதிர்பாருங்க. பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும், சில இடங்கள்ல மிக கனமழையும் தீவிரமடையும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் வலுவான கனமழையாக எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான மாவட்டங்கள்ல கனமழையும், சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும். ராமநாதபுரம், அதே மாதிரி முதுகலத்தூர், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட இடங்கள், அதே மாதிரி தூத்துக்குடி, கோவில்பட்டி, காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குறும்பூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலுமுக்கு, காக்காட்சி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற இடங்கள், திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். நகர பகுதிகள் பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக நமக்கு வந்து தீவிரம் அடையும். ஆகவே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ச்சியாக நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும் தீவிரமடையும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மிதமான மழை அல்லது ஒரு லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். அப்போ வட தமிழக கடலோர பகுதிகளில் ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா நேற்றைய தினங்கள்ல பரவலாக மழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், கடலூர், விழுப்புரம், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சில பகுதிகள், அதை தொடர்ந்து மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் என டெல்டா மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோரங்களிலும் மழை பெய்யாம கிடையாது. நேற்றைக்கு மழை வந்திருக்கு. நிறைய கடலோர பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு. நம்ம எந்த தேதிகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோமோ சரியாக அந்த தேதிகளை நமக்கு மழையும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். 2 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வட தமிழக கடலோர பகுதியும் டெல்டா மாவட்டங்களிலும் 2 முதல் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. நீங்க நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள், தஞ்சை, திருவாரூர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல 3 சென்டிமீட்டர், சில இடத்துல 2 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர்னு மழை பொழிவுகள் ஆங்காங்கே நல்ல ஒரு விட்டு விட்டு நேற்றைய தினங்கள்ல மழை எப்படி நமக்கு பதிவாச்சு அதே போல இன்றைய தினங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக இன்னும் அதிகம் எதிர்பாருங்க. பெரும்பாலும் பகல் நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை இரவு நேர மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மேகக்கூட்டங்கள்
தொடர்ந்து இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கும். கடலோர பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே போல் நல்ல ஒரு மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். தமிழக கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் 2 முதல் 5 சென்டிமீட்டர் மழை வரையும் எதிர்பாருங்க. தென் மாவட்டங்களில் 5 முதல் 9 அல்லது 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும், கனமுதல் மிக கனமழை கூட 12 சென்டிமீட்டர் கூட நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பாகவும் தென் மாவட்டங்களில் உறுதியாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். எப்படி நமக்கு தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவுகள் தொடர்ந்து இந்த 2 நாட்களாக நமக்கு பெய்யும்னு சொன்னோமோ, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியும் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. தேனி, தென்காசி மாவட்டங்களில் உறுதியாக கனமழை வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிறைய இடங்கள் இன்னும் மழை தொடங்காமல் இருக்கு, நிறைய இடங்கள்ல மழை பெய்யாமல் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்லையும் போட்டிருந்தீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு மழை தீவிரமாகும். நமக்கு அதிகபட்சம் நாளை மதியம் வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு. அதற்குள்ளாக நிறைய மாவட்டங்களில் மழை வந்தே ஆகணும். ஏற்கனவே நமக்கு 8 முதல் 9 மாவட்டங்களில் மழை பதிவாகியிருக்கு. 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் நம்மக்கிட்ட அந்த தகவல் இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த ஊரில் எத்தனை சென்டிமீட்டர் மழை நேற்றைய தினங்களில் பதிவாச்சுங்கிற முழு தகவலும் நம்மக்கிட்ட இருக்கு. அதை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம நிச்சயமாக அதை சொல்கிறோம். ஏன்னா அது ஒவ்வொரு ஊராக படித்து சொல்லணும்னா அதற்கே இன்னும் 1 மணி நேரம் நமக்கு ஆகிடும். அதனால் நிறைய பகுதிகளில் மழை வந்திருக்கு, அது உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து இன்றைக்கும் அதே மாதிரி மழை, அதை விட இன்னும் கொஞ்சம் வலுவான மழை பொழிவாக இன்னைக்கு நீங்கள் எதிர்பாருங்க. தொடர்ந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையும், நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் லேசானது முதல் மிதமான மழையுமாக எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். அவ்வப்போது விட்டு பரவலாக மிதமான மழை தொடர்ந்து வட தமிழக கடலோரங்களிலும், அதே போல் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூரில் லேசான மழையும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் சற்று வலுவான கனமழையும் எதிர்பார்க்கலாம். கடைசியாக நம்ம வட தமிழக உள் மாவட்டங்களை பார்த்து முடிக்க போகிறோம். வானம் ஓரளவு மேகமூட்டமாக தாங்க இருக்கும். ரொம்ப மழையெல்லாம் அதிகம் எதிர்பார்த்துறாதீங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் ஏதாச்சும் சில இடத்துல வேணால் லேசான மழை வரலாமே தவிர மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் வான மேகமூட்டம், வெயில் மட்டும்தான் இருக்கும். பெருசாக மழை கிடையாது. கடலோர பகுதிகளுக்கு தான் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக இருக்கும். அப்படியே உள் மாவட்டங்களில் மழை வந்தாலும் பகுதியாக அந்த 1 சென்டிமீட்டர் வேணா பெய்யலாம். திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில மிஞ்சி போனா ஒரு 5 நிமிடத்திலிருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் வேணா கொஞ்சம் மழை வரலாமே தவிர நாள் முழுவதும் கனமழை, வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல சிறிதளவில் நமக்கு ஒரு 15 நிமிஷத்திலிருந்து ஒரு 45 நிமிடங்கள் வரைக்கும் பரவலாக அவ்வப்போது மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். அதனால உள் மாவட்டங்களில் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரங்கள் வரைக்கும் தான் மழை பொழிவே. அதுவும் பகுதியாக தான் இருக்க போகுது, எல்லா பகுதிக்கும் கிடையாது. அப்போ எந்தெந்த மாவட்டங்களில் மாவட்டம் முழுவதுமாக இருக்கும், எங்கெல்லாம் மிதமானதுலேருந்து கனமழை பெய்யும், எங்கெல்லாம் பகுதியான மழை பெய்யும்ங்கிறத இவ்வளவு தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் ஒவ்வொரு மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நாளை வரைக்கும் தமிழகத்தில் விட்டு பரவலாக மிதமான மழை அல்லது ஒரு கணிசமாக ஒரு கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாமே தவிர நாளை மறுநாள் முதல் மழை கிடையாது நண்பர்களே. பிப்ரவரி மாத இறுதியில், அதே மாதிரி மார்ச் முதல் வாரத்தில் ஏதாச்சும் சில இடத்துல வேணால் சாரல் மழை வரலாமே தவிர மற்றபடி வலுவான மழை பொழிவுகள் இன்றோட முடிவுக்கு வருது. இன்றோட நமக்கு தென் மாவட்டங்களில், கடலோர பகுதிகள், டெல்டா பகுதிகள் இன்றோட மழை முடிவுக்கு வருது. அதனால் இன்னைக்கு ஒரு நாள் நல்ல ஒரு மழை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. வருகிற நாட்களில் உங்களுக்கு மழை தேதிகள் நம்ம சீக்கிரமாகவே அறிவிக்கிறோம். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.